புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க, சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஆன்லைனில் பொருட்கள்லாம் வாங்கி சேல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் ஒரு தடவையாவது இந்த கடைக்கு மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. இது நம்ம தேவி பத்தூஸ் கிச்சன் சேனலுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு தான் வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்ததும் எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. ஆன்லைனில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் ரொம்ப சீப்பான விலையில் நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணி கையில் தொட்டு பார்த்து நம்ம வாங்கிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஆதர்ஷ் ஏஜென்சிஸ்ன்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சென்னை பாரிஸ் கார்னரில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் நியர்பையில் இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷாப் அட்ரஸ்லாம் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்களும் இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சில்வர் பாத்திரம்லாம் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. பவுல்ஸ்லாம் பாருங்கள், கிளாஸ் ஜார்னால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி கிளாஸ் ஜார் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்பவே அட்ராக்டிவான மாடல்லையும் இருந்தது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க, இல்லை யூடியூப் சேனல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏகப்பட்ட கிளாஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதும் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான். பட் அதோடைய லிட்டு பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் நல்ல ஒரு ப்ளூ கலரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நல்ல ஏர்டைட் கண்டெய்னர், மல்டி பர்பஸ் கண்டெய்னர், நல்ல எல்லா யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுல் என் கண்ணில் படுறது. இது மாதிரி பெரிய பவுல் தான் நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டர்டியாக திக்கான அந்த கிளாஸ் மெட்டீரியலில் நல்ல சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. ரீசனபிள் ப்ரைஸ்லேயே இருந்தது. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே கிளாஸ் பவுல்ஸில் எல்லாமே ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. ரெக்டாங்கிள், ஸ்கொயர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பவுல் பார்த்தீங்கன்னா டின்னர் செட் மாதிரி இருக்குது. இது வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் அண்டு பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பார்ட்டி மெட்டீரியல் தான். உங்கள் வீட்டில் ஒரு கெட் டுகெதர், இல்லைனா இப்போ ரம்ஜான் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு ரம்ஜான் இஃப்தார் விருந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு ரஸ்னா இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி ஊற்றி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்கள் பார்ட்டியே ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக ஆகிடும். இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மாதிரி எங்களுக்கு வேண்டாம், காப்பரில் வேணும்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி காப்பர்லையும் வாட்டர் டேங்க் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் காப்பரில் வாட்டர் குடித்தா நல்லதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் கூட அதை வாங்கி வச்சு வீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு டிஸ்பிளே பிளேட்டு தான். இந்த டிஸ்பிளே பிளேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வுட்டன் ஃபினிஷிங்லும் பேக்கில் வந்து மெலமைன்லேயும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து சர்விங் ஸ்பூன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த பாத்திரம் வாங்கினீங்கன்னா இங்கே மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு உங்கள் யூடியூப் சேனலோ இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான ஆளாக இருந்தால் நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு வந்து ஒரு வுட்டன் ஃபினிஷிங்கில் நீங்கள் தீம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரோல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே வுட்டன்லேயும் உள்ளுக்குள்ளே ஒரு சில்வர் பாத்திரமும் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு மல்டி பர்பஸ் யூஸில் ஹாட் பேக் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வுட்டு மாதிரி இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கெலாம் எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்காக தான் அவங்க உள்ளே வந்து அந்த சில்வர் பாத்திரம் மாதிரி கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு மார்பிள் ஃபினிஷிங்கில் வர ஒரு கேஸ்ட்ரோல் மாதிரியான டைப் தான். ஹாட் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப மாடல் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. எங்களுக்கு வுட்டன் வேணாம், இது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேட்ஸ் பவுலில் மெலமைன் மெட்டீரியல் தான். 3 கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே பிளேட்டு தான். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில். இது வந்து செட் ஆஃப் 5மே பார்த்திங்கன்னா 575 தான். ஒரு ஒயிட் பேஸில் உள்ளே வந்து ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னில் கலர்ஃபுல்லாக தீமில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தா கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் செட் தான். இதில் உங்களோட இஷ்டத்துக்கு உங்கள் விஷுக்கு தகுந்த மாதிரி ஊறுகாய், உப்பு இல்லை பருப்பு பொடி எது வேணாலுமே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் டைனிங் டேபிளை ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக மாறிடும். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து காஃபி தூள், டீ தூள் அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் சால்ட்டு இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டிஸ்பிளே பிளேட்டு தான். ஒரு பேஸ்டல் ஷேடில் ப்ளூ கலர், இந்த ஸ்கை ப்ளூ மாதிரியான ஒரு பேஸ்டல் ஷேட்லேயும் கீழே வந்து ஒயிட் பேஸ் அண்ட் உடன் பிளேட்டில் வச்சு ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. இதுவும் ஒரு மார்பிள் ஃபினிஷிங்கில் வர டிஸ்பிளே பிளேட்டு தான். இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பாருங்கள், இந்த பவுல் செட்டு பார்த்திங்கன்னா க்ரௌன்லாம் வச்சு ரொம்ப அழகாகவே இருந்தது. உங்களுக்கு பிளாக் கலர் டிஸ்பிளே பிளேட் தான் பிடிக்கும்னா இது கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைஸ் ரேக்ஸு, ஸ்பைஸ் ஜார்ஸு இதெல்லாமே நிறையா இருந்தது. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளிப்ஸில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய பிளாஸ்டிக்கில் வர அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் கிராசரிஸ்லாம் வைக்கிற மாதிரியான கண்டெய்னர்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற இந்த கப் அண்ட் சாசர் மெட்டீரியல் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் தான் என் கண்ணில் பட்டுது. உட்டன் ஃபினிஷிங்கில் ரொம்ப அருமையாக இருந்தது. மேலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் லிட்டோடு இருக்கிறதுனால உள்ளே நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கீங்கன்றத ரொம்ப நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு கூடவே உட்டன் ஸ்பூனோடவே கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா இது வந்து ரீசனபிள் ப்ரைஸுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ப்ரெட் பாக்ஸுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஆன்லைனில் எவ்வளோ ப்ரெட் பாக்ஸ் வருது, ஆனால் இது பார்த்திங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்கில் இருந்ததால் கொஞ்சம் ரிச்சாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு பேஸ்டல் ஷேடில் வரக்கூடிய ஒரு டின்னர் செட் தான். இதில் செட் ஆஃப் 6 பவுல்ஸு, செட் ஆஃப் 6 பிளேட்ஸு, அப்புறம் சர்விங் ஸ்பூன்ஸோடே சேர்ந்து ஒரு 2 பவுல்ஸுமே கூட ஆட் பண்ணி ஃபுல்லாகவுமே அந்த பிளேட் ஸ்டாண்டோடே கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் செட் தான். இந்த கலர் உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ் ரொம்ப நீங்கள் விரும்புவீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டின்னர் செட் மாதிரி வேணாம், எனக்கு வெறும் பிளேட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸில் வச்சு அந்த கீழே வர அந்த ஸ்டாண்டோடைய செட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலான்றதையும் அவங்களே வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மல்டிபர்பஸ் பிளேட் வந்து ஒரு அக்ரலிக் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு சர்விங் பிளேட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஈவினிங் டைமில் காஃபி, பிஸ்கெட்ஸ்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னாலுமே இது வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் தான். உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க மெட்டீரியல்ஸ் கூட எதனா ரீப்ளேஸ் பண்ணணும், உடஞ்சிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து அவைல் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து மெட்டீரியல்ஸில் அக்ரலிக் மெட்டீரியல்ஸில் அக்ரலிக்கில் ரொம்ப நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது நீங்கள் பார்க்குறதும் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு ஃப்ரிட்ஜிலே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ₹200 நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் மட்டும் இல்லாமல் ஹாட் பேக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டீரியலுமே அவங்க கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் வந்து டீ, காஃபிலாம் ஊற்றி ஆற்றுறீங்க, அதுவே எனக்கு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் வேணும், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான தீம்ஸில் வேணும் அப்படின்னாலுமே இங்கே அவைல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மேலே காப்பர் ஃபினிஷிங் மாதிரி, கீழே சில்வர் பிளேட்டில் நல்லா சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை சில்வர். இப்போ ட்ரைப்ளை சில்வர் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால் அந்த மெட்டீரியலுமே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க.
இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க எல்லாருமே. காஃபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டம்ளரில் ஆத்துனது போய் இதுலேயும் வச்சு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கடையில் பார்த்திங்கன்னா அவங்களே டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடுறாங்க. அந்த ரேக்கு அதில் என்ன வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியாவுக்காக அவங்களே ஐடியா பண்ணி காமிச்சிடுறாங்க. இந்த ஆயில் கேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் மெட்டீரியலில் சின்ன சைஸு, அப்புறம் மிடில் சைஸு, அப்புறம் அதிலே கொஞ்சம் பெரிய சைஸு 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி ஆயிலெலாம் ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. இது வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டு கொட்டி வைக்கிற ஒரு டைனிங் டேபிள் செட்டு தான். இதுவுமே நல்ல ஒரு கலர்ஃபுல் நல்ல மெட்டீரியலில் சூப்பராகவே இருந்தது. ப்ரைஸுமே வந்து நல்லாவே சூப்பரான ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. அதிலே பார்த்திங்கன்னா லிட்டுலாம் வந்து வுட்டன் லிட்டு, பிளாஸ்டிக் லிட்டு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதிலே வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த செட்டு தான். டைனிங் டேபிள் செட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி நம்ம எந்த திங்ஸ் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான செட்டு தான். இது கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி தான். உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வச்சு யூஸ் பண்ணலான்றதை நீங்களே டிசைட் பண்ணி அதில் கொட்டி வச்சுக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான அந்த ஒரு ப்ளூ கலர் தீமில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்பைஸ் ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி காமிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த டிஸ்ப்ளே பண்ணி காட்டும்போது நம்மளுக்கும் வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அதிலே வந்து என்னென்ன ஜார்ஸ் வைக்கலாம், இப்போ வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மூடி வேணாம், வுட்டன் மூடி வேணும்னா கூட அந்த மாதிரி தீம்ஸில் வர ஜாரை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரேக் பாருங்கள், அதே ஸ்பைஸ் ரேக். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிளான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா ஒரு 200க்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் ரேக் வாங்கிட்டு ஜார் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் 20 ருபீஸ் தான். 20 ருபீஸில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல உங்களோட பட்ஜெட்குள்ளே அடங்குற மாதிரியான அந்த ரேக்கையும் இங்கே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே வந்து எல்லாமே வந்து ஸ்பைஸ் ரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணி பண்ணுற மாதிரி மேலே லிட்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வச்சு ஹேண்டில் தூக்குற மாதிரி டீர் வச்சு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து ஒரு ஸ்டெப் ரேக் தான். கிச்சன் டாப் வந்து பிளாக் கலரில் இருந்தால் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்டெப் ரேக் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடல்ஸ், அதாவது 1 2 கிடையாதுங்க, ஏகப்பட்ட மாடல்ஸ் இவங்க வச்சுருந்தாங்க. இது மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக வேணும், இதெல்லாம் ஃபஸ்ட்லாம் வந்து அலுமினியத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அலுமினியம் யாரும் விரும்பாததால் இப்போ எல்லாமே ட்ரைப்ளை சில்வர்லே நல்ல சில்வரில் இப்போ உங்களுக்கு இட்லி பாத்திரம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஒரு 10 இட்லி வச்சு ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பேன் வானல் மாடல். இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் பழைய மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது மாடல். இது வந்து கிளாஸ் லிட்டில் அந்த சைடில் வந்து ஹேண்டில் வச்சு நீங்கள் தூக்குற மாதிரியான, சில பேர் வந்து சைட்லேருந்து உள்ள நடுவில் கை வச்சு தூக்கும்போது ஆவி எடுக்குன்றதுனால சைடில் ஹேண்டில்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாடல் கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியோட கிளாஸ் லிட்டோட ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து வானல் கிடையாது, எல்லாமே இட்லி பாத்திரம் தான். இது கூட மினி இட்லிலாம் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் நான்ஸ்டிக்கில் வர ஹண்டீஸ் மேலே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் மெரூன் அண்டு கிரே கலரில் ஹண்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எப்பவும் நார்மலாக வர ஹண்டீஸும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரியான ஒரு பேன் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டீரியலில் இப்போ இது வந்து ரீசெண்டாக ரொம்ப எல்லாருமே ஃபேமஸாக வாங்கக்கூடிய ஒரு பேன் தான். உள்ளே வந்து அந்த பிளாக் கலரில் இருக்கிறதுனால உள்ளே ஒட்டாது. அப்புறம் சில்வர்லேயும் பார்த்தீங்கன்னா சாஸ் பேனு இதெல்லாமே ரொம்ப சூப்பரான மெட்டீரியலில் நல்ல குவாலிட்டி. இங்கே நான் ரொம்ப விரும்பி பார்த்தது என்னென்னா குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்து நல்லா அருமையாக செஞ்சுருந்தாங்க. ஸ்பூன்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது சூப்லாம் பண்ணுறீங்க, அதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்தது. அக்ரலிக் மெட்டீரியல்லையும் இருந்தது ஸ்பூன்ஸ்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ட்ரே தான். ட்ரேயில் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்.
இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, ஒரு சைக்கிள் மாதிரியான வெரைட்டி. இது வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ சில பேர் வந்து நம்ம ட்ரேஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வாங்கி வைக்க பிடிக்கும். அது மாதிரி விருப்பம் இருக்கிற ஆளுங்க வந்து இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணலாம். ப்ரைஸ் பாருங்கள், 585ல் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து டெக்கார் பீஸாக கூட யூஸ் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பைஸ் ஜார்ஸ் பாருங்கள், 15 ருபீஸ். 15 ருபீஸில் ஸ்பைஸர் இருக்கிற இடம் இந்த கடை மட்டும்தான் இருக்கும். நல்லா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ ஒரு ஜூஸ்லாம் ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டில் கண்டெய்னர்ஸ்லாம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லேயே காட்டிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது மேம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வருது பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸில் இப்போ ஆன்லைனில் என்னென்ன அவைலபிளாக இருக்குமோ அவ்வளோ மெட்டீரியல்ஸுமே இங்கே இருந்தது. அதெல்லாம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு பேஸ்கெட்ஸ் மாடலில் வர அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி வர மாடல் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் உங்கள் பேண்ட்ரியில் வச்சு இழுத்துக்கலாம், அப்புறம் தேவையில்லைன்னா உள்ளே தள்ளிக்கலாம். அந்த மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பேஸ்கெட்ஸுமே இப்போ இந்த பேஸ்கெட்டில் கூட பாருங்கள் ஹேண்டிலோடு வச்சு வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் என்னென்ன மாடல் இருக்குமோ அவ்வளோ மாடலுமே இங்கே இருந்தது. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா கூட இங்கே வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இந்த கடைக்கு நான் பெய்ட் ப்ரமோஷன் கொடுக்கல, என் மனசில் என்ன படுதோ அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். மெஷரிங் கப்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் 2 கலரில் கொடுத்துருந்தாங்க. 2 கலருமே நல்ல டார்க் கலர்ஸாக நல்லா சூப்பராக இருந்தது. இந்த பேக்ஸ்லாம் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபுல்லாக மூடி இருந்த மாதிரி இந்த பேக்கில் வந்து நடுவில் நெட்டட் மெட்டீரியல் கொடுத்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ ஆகும். அதே சமயத்தில் உங்களை வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸுமே எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு பவுச்சோ இல்லை ஹேண்ட்பேக்கோ கிடையாது, நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற பேக்ஸ் தான். இப்போ பார்க்குறது பிளேட் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குட்டி பிளேட் வைக்கிற பிளேட் ஸ்டாண்டு. இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் சைஸ்லையுமே இங்கே இருந்தது. இப்போ நீங்கள் பெரிய பிளேட்ஸ் வாங்கிட்டு அதில் சின்ன பிளேட்ஸ் வைக்கும்போது உள்ளெல்லாம் விழுந்துடும் இல்லைங்களா, அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி பிளேட் ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனில் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கபோர்டில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிராசரிஸ் மட்டும் வைக்காமல் நீங்கள் வேறு என்ன பொருள் வேணாலும் மல்டி பர்பஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற அதே மெட்டீரியல் தான், ஆனால் நீங்கள் ஆன்லைன்லாம் ஆர்டர் போடும்போது ஒரு கலர் கிடைக்கும், ஒரு கலர் கிடைக்காது. பட் இங்கே பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோடவே இருக்குது. உங்களுக்கு உள்ளே வந்து காற்று போகணும், க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எல்லாமே எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸில் இருந்தது. இப்போ ட்ரெண்டே அதுதாங்க. இது பாருங்கள், ஒரு ஹியூஜ் கிராசரி கண்டெய்னர். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மந்த்லி நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ எல்லாமே ஒன்றா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு இடத்துல மட்டும் காற்று போகிற மாதிரி வச்சு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப இந்த சிக்னோராவேர் அப்புறம் இந்த மாதிரி வர பிளாஸ்டிக்ஸ் மாதிரியே அதுவுமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் வந்து ஒரு சைனா பேஸ்கெட்ஸ். அவங்க வந்து ஜாப்பனீஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பேஸ்கெட்ஸ். இதுவும் மல்டி பர்பஸ் தான். இது வந்து கிச்சனில் மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வெஜிடபிள் ஆர்கனைசர். உங்களுக்கு வந்து இது பேக்ஸ் மாதிரி வேணாம், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் மாதிரி வேணும்னா டிஷ்யூ பேப்பர் உள்ளே வச்சு அதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவுமே அதே மாதிரியான மாடல்ஸ் தான். நீங்கள் என்ன மல்டி பர்பஸ் ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்பைஸ் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதில் ஸ்நாக்ஸ் வைக்கும்போது உள்ளே என்ன இருக்குன்னு குழந்தைங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான். நீங்கள் இப்போ டைனிங் டேபிளெல்லாம் கொசு இதெல்லாம் வந்து மிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ளைஸ்லாம் அதில் உட்காரக்கூடாதுன்னா அந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லீஃபி பேட்டர்னில் வர ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா மினி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். நீங்கள் குட்டி குட்டியாக வாங்கி, சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ப்ளூ, க்ரீன், பிங்க் அந்த மாதிரி கலரில் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே வெஜிடபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற நெட்டட் பேக்ஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ரேக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ரேக்ஸு, இல்லை நீங்கள் கிச்சனில் வச்சு பாத்திரம்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நிறைய ஸ்டாண்ட் வெரைட்டிஸ்லாம் இங்கே இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ட்ரெயினர்ஸ். இப்போ ஆயில் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா ஆயில் மட்டும் இல்லாமல் டீ, காஃபி இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கை விட உள்ளே வந்து அந்த நெட் மெட்டீரியல் வந்து அந்த மெட்டலில் கொடுத்துருக்கிறதுனால நல்லா வீணாகாமல் ரொம்ப லாங் லைஃப் வரும். அதுவே 2 சைடு ஹேண்டில் கொடுத்துருந்ததால் அது வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி நிற்கும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சாலும். இது வந்து ஒரு சைடு ஹேண்டில், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸில் இருந்தது. இது வந்து ஆயில் ஸ்ட்ரைனர் தான் நினைக்கிறேன், அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த சில்வர் மெட்டீரியலில் வந்தது பார்த்தீங்களா, அதை சொல்கிறேன். நீங்கள் யாராவது இந்த கடையில் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைனர் வாங்கியிருந்தாலும் இது என்ன யூஸுக்கு அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பொட்டேட்டோஃப்லாம் ஃப்ரை பண்ணுற ஒரு ஸ்ட்ரைனர் தான். நீங்கள் இதை ஆயிலே டீப் ஃப்ரை பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வச்சு, நீங்கள் இந்த ஷாப்பிங் மால்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு அது டீப் ஃப்ரை பண்ணலாம். இந்த வெரைட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஜீரா கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியாக பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் வைக்கிறீங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வச்சு கொடுத்தா உங்கள் குழந்தைக்கு பிடிக்குன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு சிலிக்கான் மெட்டீரியல், அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ சொன்ன ஸ்டெப் ரேக்ஸ், இதுதான் வந்து இந்த கடையில் வந்து முக்கியமாக நான் வாங்கணும்னு வந்ததுக்கு காரணமே. ஸ்டெப் ரேக்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மேலே காட்டியிருப்பேன் உங்களுக்கு, இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஸ்டெப் ரேக்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் இருந்தது. அவங்களே வந்து டிஸ்பிளே பண்ணியும் காட்டிடுறாங்க எந்தெந்த மெட்டீரியல் வந்து அதில் மாட்டணும் வைக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அதாவது பார்ட்டிஷன் பண்ணி வைக்கிற ஒரு மெட்டீரியல் தான். இதை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிச்சன்லேயோ, இல்லை நீங்கள் மெடிசின்ஸ் வைக்கிறீங்க அது மாதிரினா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சு பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கப் ஹேங்கிங் ஹோல்டர். இது வந்து நீங்கள் அந்த உங்களோட கிச்சன் அந்த ரேக்கில் மாட்டிட்டு அந்த கப்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்பூன் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கலர்ஃபுல்லான பிங்க்கு, ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா உட்டன் இது அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. ஃபோக்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். கோல்டன் ஸ்பூன், நீங்கள் சாப்பிடும்போது பான் வித் கோல்டன் ஸ்பூன்லேயே சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான ஸ்பூன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருந்தது. சின்ன ஸ்பூன் குட்டி குட்டியாக நீங்கள் இப்போ ஸ்பைஸ் பாக்ஸ்லலாம் போட்டு வைக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப குட்டியாக இந்த மினியேச்சர் குக்கிங் கூட யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பூன்ஸ்
ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கரண்டி பாருங்கள், என்னென்ன கரண்டி வேணுமோ உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேங்காய் பால் வடிகட்டி இது வந்து நான் இந்த கடையில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். ஏன்னா வந்து நீங்கள் எப்போவுமே இந்த மல்மல் காட்டன்ற வர துணியில் வாங்கி தான் நம்ம வடிகட்டுவோம். ஆனால் அவங்களே ஹேண்டிலோடே அவங்க வச்சு அதில் நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ₹20 தான் போட்டிருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா திங்ஸோடைய ப்ரைஸுமே நான் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். என்னங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் போய் வாங்கி பயன்பெறட்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் ஷார்ப்னர் தான். இந்த நைஃப் ஷார்ப்னர் நான் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் காமிச்ச எல்லா திங்ஸுமே உங்கள் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதிலலாம் தேவி பத்தூஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.